Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராணிமேரி கல்லூரியில் தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், அந்த ஆய்வு குறித்த விவரம் என்ன? வணக்கம் சுரேஷ். ராணிமேரி கல்லூரியில் பொறுத்தவரை காலையிலிருந்து தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை என்பது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நிலையில காலையில் குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார். எதில் குளறுபடி இருக்கிறதா அல்லது ஈர்நிலை கோளாறு இருக்கிறதா அல்லது இருக்கக்கூடிய அதாவது முகவர்களுக்கும் அல்லது அலுவலருக்கும் உள்ளே எதன் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதா உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் தொடர்ந்து இந்த பகுதியில் பொறுத்தவரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவொற்றியூர் பொறுத்தவரைக்கும் 23 சுற்றுகள் இருக்கிறது. மொத்தம் 14 மேஜை இருந்தாலும் அதிகப்படியான சுற்றுகளாக திருவொற்றியூர் பார்க்கப்படுகிறது. அங்கு சற்று தாமதமாகவே நடைபெறும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் மிக முக்கியமாக இன்று காலை சில இயந்திரங்கள் சார்ஜ் கம்மியானதால் சற்று தாமதமானது. அந்த கூடுதலான பேட்டரிகள் கொடுக்கப்பட்டு வாக்கு எண்ணுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த அடிப்படை தொடர்ந்து வடசென்னையை பொறுத்த வரைக்கும் வடசென்னை இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை சுமூகம் நடைபெற்றிருக்கிறது. முகவர்களுக்கு ஏற்றாற்போல் எல்லா ஏற்பாடும் முன்னேற்பாடு செய்யப்பட்ட நிலையில் எந்த ஒரு குளறுபடி இல்லாமல் செய்த காட்சி பார்க்கப்படும். இந்த பகுதியிலேயே குறிப்பாக வேட்பாளரும் அமர்ந்து வாக்கு எண்ணிக்கை மையத்தை அமர்ந்து காட்சி பார்க்கப்படும். குறிப்பாக அதிமுக சார்ந்த வேட்பாளர் மரவராகட்டும் மற்றும் திமுக வேட்பாளர் கலாநிதி ஆகட்டும் அவங்க இருந்து அந்த பகுதியை பார்த்தும் காட்சி பார்க்கணும். இந்த பகுதியிலும் வடசென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவே முன்னிலையை வகித்து வருகிறார்கள். தொடர்ந்து 2 சுற்று முடிந்திருக்கிறது. 3ஆம் சுற்று என்பது நடைபெற்ற காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் குறிப்பாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அதற்கு பிறகு பத்திரிகை சந்திப்பால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சென்னையை பொறுத்த வரைக்குமே 3 மையங்களிலும் எந்த ஒரு குளறுபடிகள் அதாவது அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாமல் நடைபெற்றதாக தெரிகிறது. மற்ற மாவட்டங்களில் மட்டுமே குழப்பம் ஏற்பட்டதாகவும் இப்போதைக்கு அசம்பாவிதம் இல்லாமல் எந்த குழப்பம் இல்லாமல் சுமூகமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுவதாக தகவலாலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சாகர். நௌஷாத், தொடர்ந்து இன்னும் இந்த எத்தனை மணி நேரத்தில் முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும்? கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவிற்கே முழு நிறுவனம் தெரிவதும் ஏற்கனவே இந்த 3 அதாவது வாக்கு எண்ணிக்கை மையம் சென்னை பொறுத்தவரை 3 இடங்கள் நடைபெறுகிறது. லைலா கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் ராணிமேரி கல்லூரி. இந்த 3 இடங்களிலுமே திமுக தான் முன்னிலை வைத்திருக்கிறது. மற்றவங்களுக்கு பின்னணி ஏற்பட்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. அதே வாக்கு நோட்டாவிலும் சில இடங்களில் பதிவு செய்த வாக்குகளும் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முன்னிலை என்பது கிட்டத்தட்ட 12 மணி அளவிலேயே நமக்கான முன்னிலை தெரிவிக்கும். யார் முன்னிலை தகவலாக தெரிவிக்கப்படும். இருந்தாலும் சில பகுதியில் மட்டுமே இந்த குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை அதாவது சுற்று அதிகப்படியாக பார்க்கப்படும். குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் வடசென்னையை பொறுத்த வரைக்கும் ராணிமேரி கல்லூரி திருவொற்றியூர் பகுதியில் 23 சுற்றுகள் அதிகப்படியான சுற்றுகள் 23 சுற்றுகளாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் முழு விவரங்கள் கிடைப்பதற்கு 3 மணி ஆனாலும் கூட முன்னிலை 12 மணியில் கிடைத்துவிடும். அந்த அடிப்படையில் திமுக முன்னிலை வகிக்க வாய்ப்பு இருப்பதாக கூட தெரிகிறது. ஏன்னா இப்போ வரைக்குமே எண்ணிக்கையில் முன்னிலை இருப்பதாக திமுக தான் முன்னிலை வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தென் சென்னையை பொறுத்த தமிழச்சி தங்கப்பாண்டியனும், மத்திய சென்னை பொறுத்த தயாநிதிமாறனும், வட சென்னை பொறுத்த கலாநிதி வீரசாமியும் முன்னிலை பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்தை குறிப்பாக அதிமுக தான் முன்னிலை இருக்கிறது பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நௌஷாத்.